ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்கி டியூப் சேனல். நாலேஜ் எவ்வளோ பவர்ஃபுல்லானதுன்னு வாங்க ஒரு கதை மூலமாக பார்க்கலாம். ஒரு பெரிய கப்பல் ட்ராவலுக்கு ரெடியாக நிற்கிது. இன்ஜினில் ஏதோ பிரச்சனை, அதனால் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாமல் நிற்கிது. கப்பல் ஓனர் அங்கே இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பிரச்சனைன்னு பாருங்க, சீக்கிரம் சரி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களும் பார்த்தாங்க. ஆனால் யாராலையுமே என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கவே முடியல. அதில் ஒருத்தர் இன்னொருத்தரை ரெஃபர் பண்ணுறாரு. அவர் சின்ன வயசுல இருந்தே ஷிப் இன்ஜின்ஸ் மெக்கானிக்காக வேலை பார்த்துட்ருக்காரு. அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, அவரால் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அவரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு என்ன பிரச்சனைன்னு பாருங்கன்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு பெரிய டூல் பாக்ஸோட வராரு. வந்துட்டு இன்ஜினை ஃபுல்லாக தரவாக ஸ்டடி பண்ணுறாரு. டாப் டு பாட்டம் என்ன எப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரோட டூல் பாக்ஸ்லேருந்து ஒரு சுத்தியை எடுக்கிறாரு. எடுத்து ஒரு இடத்துல தட்டினாரு. தட்டிட்டு இப்போ ஸ்டார்ட் செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்ஜினும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நார்மலான கண்டிஷனுக்கு வந்துடுச்சு. எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. கப்பல் ஓனர் செம குஷி ஆயிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி தேங்க்ஸ் செஞ்சார். அடுத்த நாள் கப்பல் ஓனர் அந்த மெக்கானிக்கு இன்ஜின் சரி செஞ்சதுக்கு எவ்வளோ ஃபீஸுன்னு கேட்டு ஒரு இமெயில் அனுப்புகிறாரு. அந்த மெக்கானிக் ஒரு பில் அனுப்புனார். அந்த பில்லை பார்த்தீங்கன்னா 10,000 ருப்பீஸ்னு போட்டிருந்தது. உடனே அந்த கப்பல் ஓனருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா இவர் ஒரே ஒரு சுத்தி எடுத்து ஒரு இடத்துல தான் தட்டினாரு, அதுக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாருன்னு சொல்லி டென்ஷன் ஆயிட்டாரு. சரி, அவரும் ஒரு இமெயில் திரும்ப ரிப்ளை பண்ணார். நீங்கள் மொத்தமாக எனக்கு சார்ஜ் அனுப்பியிருக்கீங்க, எனக்கு சரியாக புரியலை, எதுக்கு எவ்வளோ சார்ஜுன்னு சொல்லி தனித்தனியாக அனுப்புனீங்கன்னா எனக்கு கரெக்டாக புரியும்னு சொல்லி ஒரு மெயில் அனுப்புனார். அடுத்த நாள் அந்த மெக்கானிக் ஐட்டம் வைஸ் ஒரு பில் அனுப்புகிறாரு. அதில் என்ன போட்டிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி எடுத்து தட்டினதுக்கு ₹1, எங்கே தட்டணும்னு தெரிஞ்சதுக்கு 9,999 ரூபான்னு போட்டிருந்துச்சு. ஸோ நம்ம வாழ்க்கையில் எஃபர்ட் போடணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் எங்கே எஃபர்ட் போடணும்னு தெரிஞ்சுக்கிறது அதை விட முக்கியமான விஷயம். நாலேஜ்க்கு எவ்வளோ பவர்னு இப்போ தெரியுதா? உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் குட் பை.